இப்பொழுது நாங்கள் நமது பாடத்திட்டத்தில் அலகு 3 அங்கிகளின் பல்வகமையும் கூர்ப்பும் இதற்குரிய பாடவேளை 60 பாடவேளை. இந்த பாடவேளை முதல் தவணைக்கும் 2ஆம் தவணைக்கும் உரியதாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் நாங்கள் முதலாவது பார்க்கப்படுவது உயிரின் கூர்ப்பு பற்றி விவரித்தல். அதில் தேர்ச்சி மட்டம் முதலாவது உயிரின் கூர்ப்பு செய்முறையை ஆராய்தலுக்கு இயற்கை தேர்வு உயிரின் உற்பத்தி கொள்கைகளை நாங்கள் பயன்படுத்தல். முதலாவது பாருங்கள், பூமியினுடைய உயிரின் உற்பத்தி, ஒரிஜின் ஆஃப் எர்த். பூமியில் உயிர் தோன்றுவதற்கு முன் பூமியினுடைய நிலை எவ்வாறு காணப்பட்டது? இந்த பூமி, நாங்கள் வாழுகின்ற இந்த பூமி ஏறக்குறைய 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முன் சூரிய தோதியில் பூமியும் அதனுடன் தொடர்பான கிரகங்களும் தோன்றியுள்ளதாக கூறப்படுகிறது. சூரிய தோதியின் ஆரம்பத்தில் இருந்து பூமியானது பாறைகளினதும் பனிக்கட்டிகளதும் பாரிய பருமனுடைய துண்டுகளின் தாக்கத்திற்கு உள்ளானது. முதலாவதாக வளிமண்டலம் அநேகமாக தடிப்பானதாகவும் நீராவியையும் எரிமலை வெடிப்புகளிலிருந்து பெறப்பட்ட பல்வேறு வகையான சேர்வைகளையும் நைதரசன் ஆக்சைடுகள், கார்பனீர் ஆக்சைடு, மீதேன், அமோனியா, ஐதரசன் சல்ஃபைட் ஆகியவற்றையும் கொண்டிருந்தது. இந்த நடுநிலையான வளிமண்டலமானது தாழ்த்தும் வளிமண்டலமாக காணப்பட்டது. இது ஆரம்பத்தில் ஒட்சன் மூலக்கூறை கொண்டிருக்கவில்லை. ஆனால் சிறிதள ஆக்சிஜன் நீராவியுடன் கலந்திருந்தது காணப்பட்டது. பின்னர் பூமி மேலும் குளிர்ச்சி அடைந்து நீராவி ஒடுக்கமடைந்து சமுத்திரத்தை தோற்றுவித்தது. அப்பொழுது ஐதரசன் வாயு வேறொரு கிரகத்தினால் ஈர்க்கப்பட்டு விண்வெளிக்கு விரைவாக தப்பிச் சென்றது. எரிமலை வெடிப்பு, மின்னல், யூவி கதிர்வீச்சுக்கள், நீர்மய வெப்ப வெளியீடு, கார வெளியீடு என்பனவும் உயிர் உற்பத்திக்கு தேவையான சேதன மூலக்கூறுகளின் தோப்பதற்கு பூமியின் தாழ்த்தும் வளிமண்டலம் கொண்டிருந்தது. அடுத்ததாக நாங்கள் நமது பாடத்திட்டத்தின்படி யுகங்களை பற்றிய நாங்கள் பார்க்க வேண்டும். யுகங்களை பற்றி நாங்கள் பார்க்க வேணும். பார்த்த பின்புதான் நாங்கள் மிச்ச பகுதிக்கு வரலாம். முதலாவதாக பாருங்கள், கூர்ப்பின் புவிச்சரிதவியல். புவிச்சரிதவியலின் யுகங்களும் சகாப்தங்களும் உங்களுக்கு தெரிய வேண்டும். இங்கே பாருங்கள், ஹெடீன், ஆக்கியன், ப்ரோட்டரோசோயிக், ஃபெனிரோசோயிக் என்று சொல்லப்படுகின்ற 4 யுகங்கள், இயோன்ஸ். அதிலே காணப்படுகின்ற சகாப்தங்கள் பாருங்கள், ஆக்கியோசோயிக், பலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக் என்ற சகாப்தம் எரஸ். அதுக்குரிய ஆண்டுகள் அங்கே தரப்பட்டுள்ளது. 4600 தொடக்கம் 1000 மில்லியன் வருடங்கள், இயர்ஸ். 540 தொடக்கம் 225 மில்லியன் வருடங்கள், 225 தொடக்கம் 65.5, 60.5 தொடக்கம் 0.01 மில்லியன் வருடங்கள். இந்த ஆண்டுகளை நீங்கள் பெருசாக பாடமாக்க தேவையில்லை. ஆனால் பூமி உருவான ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும். முதலாவதாக பாருங்கள், முதலாவதாக ஹெடீன் எடுங்கள். ஹெடீனை பார்த்தோம் என்று சொன்னால், ஹெடீனில் தான் பூமியின் தோற்றம். 4.6 பில்லியன், மில்லியன் அல்ல, பில்லியன், 10⁹ ஆக்கியன் என்பது பாருங்கள்
பூமியின் மேற்பரப்பில் பழைய அறியப்பட்ட பாறைகள். புரோகரியோட்டா காலத்தின் தோற்றமெல்லாம் ஆக்கியோன் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்ததாக புரோட்டோசோயிக் அல்காக்களின் பிரிவுகள் காலத்தில் பிரிவுகள் மென்னுடலிகள், முள்ளந்தண்டிலி விலங்குகளின் தோற்றம், யூகரியோட்டா கலங்கள் என்பன அங்கே தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஆக்கியோன் காலத்தில் பாருங்கள் 2.7 அதாவது பூமி மேற்பரப்பில் பழைய அறியப்பட்ட பாறைகள், புரோகரியோட்டா கலத்தின் மிக பழைய சுவட்டின் தோற்றம், அதாவது கிட்டத்தட்ட 3.5 பில்லியன் வருடங்களில் தோற்றுவிக்கப்பட்டிருக்குது. அதே வேளையில் வளிமண்டல ஒட்சன் செறிவும் அதிகரிப்பதற்கு ஆரம்பமாயிருக்குது. 2.7 பில்லியன் அதாவது ஒளித்தோப்பு அங்கிகள் தோன்றியிருக்கு. புரோட்டோசோயிக் காலத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் அல்காக்களின் பிரிவும் பாருங்கள் தந்திருக்க அல்காக்களின் பிரிவும் மென்னுடலிகள், முள்ளந்தண்டீரி விலங்குகளின் தோற்றம், யூகரியோட்டா கலத்தின் தோற்றம், மிக பழைய சுவடுகளின் தோற்றம் காணப்பட்டிருக்குது. அது கிட்டத்தட்ட 1.8 பில்லியன் ஆகும். இதில் நாங்கள் முக்கியமாக இப்போ ஒரு சகாப்தங்களை பார்த்தோம் என்றால் பலியோசோயிக் சகாப்தம் பாருங்கள் பல விலங்கு கணங்களின் பல்வகமையில் திடீர் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு. கடல் அல்காக்கள் அதிக அளவு காணப்பட்டிருக்கு. பலவிதமான பங்கஸ் தாவரங்கள் விலங்குகளில் நிலத்தின் குடியேற்றம் என்பன நிகழ்ந்திருக்கிறது. கலந்தாவரங்களால் பல்வகமையாதல் நடைபெற்றிருக்கு. என்பு மீன்கள் பல வகைப்படுத்தப்பட்டன. முதல் நாட்பாத மொழிகள் பூச்சிகளும் தோன்றியது. அம்பிபியாக்கள் ஆட்சி அடைந்தன. முதலாவது வித்து தாவரம் தோன்றியது. நகருயிர்களின் தோற்றமும் இசை விரிகையும் ஏற்பட்டன. அநேக தற்போதுள்ள பூச்சிகளின் கூட்டங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. தரைவாழ் அங்கிகளும் பல கடல் வாளிகளும் அழிவடைந்தன. ஆரம்ப கலந்தாவரங்கள் பல்வகைப்படுத்தப்பட்டன. இந்த 12ம் பலியோசோயிக் சகாப்தத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளாகும். அடுத்ததாக பாருங்கள் மீசோசோயிக் காலத்தில் கூம்பிளி தாவரங்கள் ஆட்சி, கொனிபரஸ் தாவரங்கள் ஆட்சி. டைனோசோர்களின் கூர்ப்பும் இசை விரிகையும் ஏற்பட்டது. முளை ஊட்டிகள் தோற்றம் பெற்றன. ஜிம்னோஸ்பெர்ம் என்று சொல்கிறது சைக்கஸ் போன்ற மரங்கள் ஆட்சியை தொடர்ந்தது. அடுத்தது 5வதாக டைனோசோர்கள் ஆட்சி அதிகமாகவும் பல வகைப்படுத்தப்பட்டன. 6 பூக்கும் தாவரங்களின் தோற்றம் பல்வகைப்படுத்தப்பட்டன. 7 டைனோசோர்கள் உட்பட அநேக அங்கிகள் அழிவடைந்தன. சீனோசோயிக் சகாப்தத்தில் பாலூட்டிகள், பறவைகள், மகரந்த சேர்க்கை பூச்சிகள் பிரதான இசை விரிகை பெற்றன. ஆஞ்சியோஸ்பெர்ம்களின் ஆட்சி தோற்றம் அதிகரித்தது. அவற்றின் இசை விரிகை அநேக தற்போதுள்ள பாலூட்டிகளின் வர்ணங்களும் இசை விரிகை அடைந்தன. பல பிரைமேட்டா கூட்டங்களின் தோற்றம் ஏற்பட்டது. முளை ஊட்டிகளினதும் அந்தோபீட்டாக்களினதும் தொடர்ச்சியான இசை விரிகை ஏற்பட்டது. ஆரம்ப நேரடி மனித மூதாதையர்கள் தோற்றம் பெற்றன. இருவாத மொழி மனித மூதாதையர்களின் தோற்றம் கடைசியாக ஹோமோ மனித சாதியின் தோற்றம் ஏற்பட்டது. இவ்வளவும் ஒவ்வொரு சகாப்தத்திலும் ஏற்பட்ட மாற்றங்கள் நீங்கள் அளவுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த பாடத்திட்டத்தின்படி 3வது உயிர் பல்வகமையின் கூர்ப்பு பற்றி நாங்கள் பார்க்க வேணும். உங்களுடைய டிராப் சிலபஸில் கொஞ்சம் ஆர்டர் ஒழுங்கு மாறித்தான் இருக்குது. பாடத்திட்டத்துக்குரிய ஆசிரியருக்குரிய நோட்ஸ் புக்கில் இந்த ஒழுங்கின்படி தான் போவோம். 3வது பாருங்கள் உயிர் பல்வகமைகளின் கூர்ப்பு. இது 5 படிமுறைகளில் நடந்திருக்கிறது. நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறது உயிர் ரசாயன கூர்ப்பு.
பாருங்கள், முதலாவது நாங்கள் பார்த்துருக்கிறோம் பூமியினுடைய வயது 4.6 பில்லியன். 4.6 பில்லியனிலிருந்து 3.5 பில்லியன், ஏறக்குறைய 1.1 பில்லியன் வருடங்கள் வயதுள்ள நுண்ணங்கி சுவடுகளிலிருந்து ஆரம்ப பூமியில் உயிர் தோன்றி உள்ளதை கண்டுபிடித்தார்கள். நேரடி சான்றாக அமைகிறது. இப்போ அவ்வளவு காலமும் கிட்டத்தட்ட 1 பில்லியன் வருடங்கள் இந்த உயிரினங்கள் தோன்றுவதற்கு எடுத்திருக்கிறது. முதல் உயிர்கலங்களின் தோற்றத்திற்கு பௌதிகவியல், புவிச்சரிதவியல், ரசாயனவியல் ஆகியவற்றின் அவதானங்களும் பரிசோதனைகளும் சான்றாக அமைகின்றன. ஆரம்ப பூமியில் காணப்பட்ட பௌதிக இரசாயன செய்முறைகளின் அடிப்படையில் இக்கொள்கையிலிருந்து உயிர் இரசாயன கூர்ப்பு கொள்கை உருவாகிறது. இயற்கை தேர்வு வளர்ந்து வரும் கருத்துக்கள், தேர்வை பற்றிய வளர்ந்து வரும் கருத்துக்கள், சக்தியானது 4 முக்கிய கட்டங்களின் தொடர் வரிசையின் மூலம் முதல் கலங்களின் உற்பத்தி நடந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. பாருங்கள், பூமியின் ஆரம்ப வளிமண்டல நிலையானது அமினோ அமிலங்கள், நைட்ரசன் மூலங்கள் போன்ற சிறிய மூலக்கூறுகள் அசேதன மூலக்கூறிலிருந்து தோற்பதற்குரிய வாய்ப்பை கொண்டிருந்தது. அதன் பின்பு குறிப்பிட்ட சிறிய அசேதன மூலக்கூறுகள் சேதன மாமூலக்கூறுகளை தோற்றுவிப்பதற்கு பல்பகுதியாக்கத்துக்கு இட்டு சென்றன. உதாரணமாக அமினோ அமிலங்கள் பல்பகுதியாக்கம் நடந்து புரதங்களாகவும், நைட்ரசன் மூலங்கள் வெல்லம், பாஸ்பேட் என்பன பல்பகுதியமாக்கம் அடைந்து நியூக்ளிக் அமிலத்தையும் தோற்றுவித்தன. பின்னர் இந்த சேதன மாமூலக்கூறுகள் முதற்கலத்தை தோற்றுவிப்பதற்கு மென்சவ்வினால் சூழப்பட்டது. நியூக்ளிக் அமிலம் தானாக இரட்டிக்கும் ஆற்றலை பெற்றதன் மூலம் கலங்களின் பாரம்பரிய சாத்தியப்பாட்டை தோற்றுவித்தது. இவைகள் யாவும் பூமியினுடைய அப்போதுள்ள நீர்நிலைகளில் நடந்த மாற்றங்கள் ஆகும். அடுத்ததாக நாங்கள் முதற்கலத்தின் தோற்றத்தை பற்றி பார்த்தோம் என்றால், முதற்கலத்தின் படம் அங்கே தரப்பட்டிருக்கிறது. பாருங்கள், முதற்கலம் 2 விதமான கலங்களை நாங்கள் விவரமான படங்களை போட்டிருக்கிறோம். ஆரம்ப சமுத்திரம் ஒரு இளஞ்சூடான ஆதி குழம்பு ஆக அழைக்கப்படுகின்ற சேதன மூலக்கூறுகளை கொண்ட கரைசலாக காணப்பட்டதென்றும், இதிலிருந்து ஆரம்ப உயிரினம் தோன்றியதெனவும் ஹல்டேன் கூறினார். எரிமலை வெடிப்பின் பொழுது வளிமண்டலமும் காரப்பாய்ச்சலும் உயிரற்ற சேதன மூலக்கூறுகளை தோற்றுவிக்க முடியும் என அண்மக்கால ஆய்வு காட்டுகின்றது. காரப்பாய்ச்சல் என்பது பூமியின் உள்பாறையிலே காணப்படுகின்ற காரம் போன்ற லோகங்கள். இவைகள் பூமியின் எரிமலை வெடிப்பினால் வெளியே தள்ளப்படும் பொழுது அந்த வெப்பம், நீர் ரெண்டும் தாக்கம், வெப்பத்தினால் நீரும் லோகங்களும் தாக்கம் அடைந்து ஒரு காரத்தன்மையான கரைசல் வெளிப்பாய்ந்துள்ளது. சேதன மூலக்கூறுகள் இன்னொரு மூலமானது விண்கற்களும் இதற்கு சான்றாக அமைகிறது. இதன் மூலமும் பூமிக்கு சேதன பதார்த்தங்கள் வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. இந்த பதார்த்தங்கள் பாருங்கள், லிப்பிட்டுகளினால் சூழப்பட்ட புடகங்களில் RNA திரட்சி அடைந்து முதற்கலத்தை தோற்றுவித்தது. இந்த முதற்கலமானது பின்வரும் 4 இயல்புகளை கொண்டிருக்கும்.
ஒன்று நொதிய ஊக்கி செயல்பாட்டை வெளிப்படுத்தி இருந்தது. ரெண்டாவது வளர்ச்சியடை ஆற்றலை கொண்டிருந்திருக்குது. வளர்ச்சி அடைந்து ரெட்டிப்படைந்து பெருக்கமடைந்திருக்கிறது. அதே வேளையில் அவற்றில் மாற்றம், அதாவது கூர்ப்பும் அடைந்திருக்கிறது. இப்போ ஆரம்ப காலத்தில் RNA பகற்படையும் பரம்பரை அலகாக ஆகவும் நொதியங்களுமாகவும் செயற்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஆதி கூழில் காணப்பட்ட ஏனைய மூலக்கூறுகள் புரோட்டோசல் முதற்கலத்தினுள் சேர்க்கப்பட்டது. மிசைல்ஸ் என்று சொல்லப்படுறது லிப்பிட்டு சிறுதுணிக்கைகள் மூலம் மோதுகை மூலம் மென்சவ்வு கூடுதலாக லிப்பிட்டை கொண்டிருந்தது சேர்ந்ததனால் வளர்ச்சி நிகழ்ந்தது. இதனால் முதற்கலம் மிக பெரிதாகும் போது அது பிரிகி அடைந்து 2 முதற்கலங்களை RNA-உடன் உருவாக்கியது. இந்த என் பொழுது பாருங்கள், முதற்கலத்தின் பின்னர் தோற்றுவிக்கப்பட்ட பின்னர் ஒளித்தோப்பு அங்கிகளின் தோற்றம். இது கிட்டத்தட்ட 2.7 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் முதலாவது ஒளித்தோப்பு அங்கியாக இன்றுள்ள நீலப்பச்சை பாக்டீரியாக்களினாலான சுவடுகள் காணப்படுகிறது. இந்த ஒளித்தோப்பின் விளைவாக ஆக்சிஜன் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது நீரில் கரைந்து அயன்களாக காணப்பட்ட ஃபெரஸ் அயன்களை ஒட்சியேற்றம் செய்து ஃபெரிக் ஆக்சைடாக வீழ்வடைவடைய செய்தது. அடுத்ததாக அப்போ இதன் மூலம் இந்த நீரில் கரைந்து நீருக்கு கலங்கல் தன்மையை உருவாக்கிய இரும்புகள் யாவும் வீழ்வடிவாக்கப்பட்டன. பின்னர் வெளிவிடப்பட்ட ஆக்சிஜன் நீர்நிலைகளால் இடம்பல் அடையும் வரை இந்த ஆக்சிஜன் தோற்றுவிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஒளித்தோப்பு பாக்டீரியாவின் அதிகரிப்பும் வளிமண்டல ஆக்சிஜனை அளவை அதிகரிக்க பங்களிப்பு ஆக்கியதோடு அதைத் தொடர்ந்து தோற்றுவிக்கப்பட்ட பச்சை ஒருமணிகளின் தோற்றமும் இதனை மேலும் அதிகரிக்க தூண்டியது. அடுத்த பாருங்கள், முதல் யூகரியோட்டாக்களின் தோற்றம். ஏறக்குறைய 1.8 பில்லியன் வருடங்களுக்கு முற்பட்டவற்றிலிருந்து முதலாவது யூகரியோட்டா அங்கிகளின் சுவடுகள் மதிப்பிடப்பட்டுள்ளன, அறியப்பட்டுள்ளன. ஆரம்ப தனிக்கல யூகரியோட்டா அங்கிகள் பின்பு பல்கல அங்கிகளாக உட்படைந்துள்ளது. கட்டமைப்பில் சிக்கலான யூகரியோட்டா கலங்களின் தோற்றம் பாரிய உருவவியல் பல்வகமையை விளைவாக கூர்ப்பை தூண்டி புதிய புரோகரியோட்டா கலத்தையும் தூண்டி உள்ளது. முதல் யூகரியோட்டாக்களின் தோற்றத்தின் பின்னர் தனிக்கலத்தின் வடிவங்களும் பாரிய வீச்சானது கூர்ப்படைந்ததாக கொள்ளப்படுகிறது. தனிக்கல யூகரியோட்டா பல்வகமையினை இது வழங்கியது. இது பல்கல வடிவத்தை கூர்ப்படைய செய்தது. உதாரணம், அல்காக்களின் வகைகள், தாவரங்கள், ஃபங்கசுக்கள், விலங்குகள் என்பன கூர்ப்படைந்தன. மிக அறியப்பட்ட மிக பழைய புரோட்டிஸ்டா சுவடு 1.2 பில்லியன் வருடங்களுக்கு முற்பட்ட காலத்தை உடைய சிறிய சிவப்பு அல்காவை ஒத்திருந்திருக்கிறது. 5வது இறுதி தியரியாக நாங்கள் பார்த்தோம் என்றால் யூகரியோட்டாக்களின் பல்வகமையாதல். முதலாவது புரோகரியோட்டா தோன்றி முதற்கலம் தோன்றி புரோகரியோட்டா கலம் தோன்றி புரோகரியோட்டா கலங்கள் பல்வகமையாதல் பற்றி நான் இதுவரை பார்த்தோம்.
இப்பொழுது யூக்கரியோட்டாக்களின் பல்வகைமையாதலை பற்றி பார்ப்போம். யூக்கரியோட்டாக்களின் பல்வகைமையாதலில் பார்த்தோமென்றால் பல்கல யூக்கரியோட்டாக்கள் அறியப்பட்ட மிக பழைய சுவடு இன்று வாழும் சிவப்பு அல்காவுக்கு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. இது ஏறக்குறைய 1.2 மில்லியன் வருடங்களுக்கு முன் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. தற்போது பல விலங்கணங்களின் ஆரம்ப கேம்பிரியன் காலத்துக்குரியவை. கேம்பிரியன் காலம் என்பது பலியோசோயிக்களின் முதல் காலம். சிறிய விலங்கு கூட்டங்கள் ஆன பொரிஃபெரா, நைடேரியன்ஸ், மொலஸ்காக்கள் புரோட்டோசோய் பிந்திய புரோட்டோசோய் காலத்துக்குரியவை ஆகும். டிஎன்ஏ பகுப்பாய்வின்படி கடற்பஞ்சு 700 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பட்டதென கூறப்படுகிறது. ஆத்ரோபோடாக்களின் மூதாதையர்கள் கூடேட்டாக்கள் ஏனைய விலங்கு கணங்கள் 670 மில்லியன் வருடங்களுக்கு முற்பட்டதாக தோன்றியது. முதலாவது உணவுச் சங்கிலி பூமியின் ஆரம்பமானது விலங்குகள், அல்காக்கள், தாவரங்களின் பாவனையாளராக ஆரம்பித்தமை ஆகும். அதுவரை விலங்கானது ஊனுண்ணி அங்கியாகவே காணப்பட்டிருக்கிறது. விலங்குகளின் பல வகை கூட்டங்கள் தொழிற்படும் உணவு வலையை தோற்றுவிப்பதற்குரிய நிலையை அடைந்தது. நீரையும் கனிவுப்புகளையும் கடத்தும் கலந்தோதிகளையும் நீரிழப்பை தடுப்பதற்குரிய மெழுகின் நீர்ப்புகவிடா படையையும் உடைய தாவரங்கள் தரையில் குடியேறியது. பெரிய மரங்களின் தோற்றப்பாடானது வேர், தண்டு, இலை என வியத்தமடைய ஆரம்பிக்கும். அதாவது 400 மில்லியன் சொல்லணும் வருடங்களுக்கு முன் அங்கிகள் பல்வகமை அடைந்தன. தாவரங்களும் பங்கசுக்களும் ஒன்றொன்று இடைத்தாக்கமுற்று ஒன்று சேர்ந்து நிலத்தில் குடியேறியது. இதுக்கு உதாரணமாக நாங்கள் வேர்பூஞ்சனம் என்று சொல்லலாம். வேரோடு அங்கியோஸ்பெர்ம் தாவரத்தின் வேர்களோடு பங்கசுகள் ஒன்றிய வாழி ஈட்டத்தை காட்டுகிறது. தரையில் குடியேறிய முதல் விலங்கு கூட்டம் ஆத்ரோபோடா. அதாவது ஆத்ரோபோடாவில் தான் அதிக அளவு பல்வகமை காணப்படுகிறது. இதில் சிலந்தியும் பூச்சிகளும் இந்த ஆத்ரோபோடாவுக்கு நெருங்கிய தொடர்புள்ளவை ஆகும். ஆரம்ப நாட்பாத மொழிகள் கிட்டத்தட்ட 365 மில்லியன் வருடங்களுக்கு முற்பட்டது. இது சோனை செட்டைகளுடைய மீன்களிலிருந்து தோன்றியது. இந்த சோனை செட்டைகளுடைய மீன்களை நாங்கள் தற்சமயம் லட்டிமேரியா என்று அழைக்கிறோம். அந்த படங்கள் அங்கே தரப்பட்டுள்ளது. 6-7 மில்லியன் வருடங்களுக்கு முன் ஏனைய பிரைமேட்டாக்களிலிருந்து மனித கூர்ப்பு வம்சம் பிரிந்தது. பிரைமேட்டா என்பது இந்த விலங்கு ராட்சியத்திலே அதி உயர் ஒரு வருணமாகும். இதிலே தான் மனிதன், தேவாங்கு, குரங்கு, கொரில்லா போன்ற சிம்பன்சி போன்ற விலங்குகள் உள்ளடக்கப்படுகின்றன. இதைத் தொடர்ந்து மனித இனத்தின் தோற்றமானது 195,000 வருடங்களுக்கு முன் நடைபெற்றதாக, அதாவது 1.95 மில்லியன் வருடங்கள் ஆகும். சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக கூர்ப்பு கொள்கையை பார்ப்போம். கூர்ப்பு கொள்கை எவல்யூஷன்.
கூர்ப்பு கொள்கை. பாருங்கள், முதலாவது கூர்ப்பு என்றால் என்ன? கூர்ப்பு என்பது நீண்ட காலமாக சந்ததியிலிருந்து சந்ததிக்கு சனத்தொகையின் பாரம்பரிய கூறு மாற்றம் அடைதல் கூர்ப்பு எனப்படும். இது நடைபெறுவதற்கு மில்லியன் வருடங்கள் எடுத்திருக்கும். கூர்ப்பு எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை பற்றி 3 கொள்கைகள் சொல்லப்படுறது. 1 லாமார்க்கின் கொள்கை, 2 டார்வின் அண்ட் வாலஸ் கொள்கை, அடுத்தது நியோ டார்வினிசம், புதிய டார்வினின் கொள்கை. முதலாவதாக நாங்கள் லாமார்க்கின் கொள்கையை பார்க்கும் பொழுது, இக்கொள்கை 1809ஆம் ஆண்டு லாமார்க் என்பவரினால் வெளியிடப்பட்டது. இவரே முதலாக கூர்ப்பு கொள்கையை எடுத்து கூறியவர். இவர் தனது கொள்கையை விளக்குவதற்கு 2 தத்துவங்களை பயன்படுத்தினார். பயன்படுதலும் பயன்படாமையும். 2 பெறப்பட்ட இயல்புகள் தலைமுறை உரிமை அடைதல். இதில் முதலாவதாக நாங்கள் பயன்படுதலும் பயன்படாமையும் பற்றி பார்க்கும் பொழுது, உடலின் பகுதி, ஒரு அங்கியின் உடலின் பகுதி அதிகமாக பயன்படுத்தப்படும் போது பெரிதாகவும் வலிமையும் அடையும். பயன்படுத்தப்படாவிட்டால் அது குன்றி போய்விடும். உதாரணம், அங்கே பாருங்கள், ஒட்டகச்சிவிங்கியில் உயர் கிளைகளில் உள்ள இலைகளை பெறுவதற்கு அது கழுத்தை நீட்டியது. 2வது பாருங்கள், வாழ்க்கை காலத்தின் போது சூழலின் தேவைக்காக அங்கிகள் இசைவாக்கங்களை பெறும். இதனால் இவ்விசைவாக்கங்களை அதனுடைய எச்சங்களுக்கு அங்கியானது கடத்தும். இதனால் எச்சமானது அந்த சூழலுக்கு உயிர் வாழ நன்கு இசைவாக்கம் அடையும். உதாரணமாக, ஒட்டகச்சிவிங்கில் கழுத்தின் நீண்ட தசைகள் பல சந்ததிகளின் கூட கூர்ப்படைந்து உயரத்தில் நீண்ட கழுத்தை பெற்றது. அடுத்ததாக டார்வின் வாலஸ் கூர்ப்பு கொள்கையை நாங்கள் பார்த்தால், அங்கே ஒரு படம் தரப்பட்டிருக்கிறது பாருங்கள். டார்வின் சூழலை பற்றி அவதானங்கள் 2 அவதானங்களை கொண்டதாக இருந்தது. ஒரு இனத்தின் குடித்தொகை அவற்றின் பாரம்பரியத்தில் விசேட தனித்துவமான இயல்புகளில் மாறுபடுகின்றன. ஒவ்வொரு இனமும் அதிகளவு எச்சங்களை அவற்றின் சூழலில் காணப்படுவதற்கு மேலாக உற்பத்தியாக்குகின்றன. மேலே பெறப்பட்ட இந்த அவதானங்களிலிருந்து டார்வின் எதிர்வு கூறியவை, குடித்தொகையில் குறிப்பிட்ட தனித்துவமான சில இயல்புகள் பிழைத்தலுக்காக வெளிப்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளன. இனப்பெருக்கத்தின் மூலம் அதிகளவு எச்சங்களை உருவாக்குகின்றன. ஒரு குடித்தொகைக்கு இடையில் உற்பத்திக்கும் பிழைத்தலுக்குமான ஆற்றலுக்கிடையினாலான மாறுபாடு குறித்த குடித்தொகையில் அளவுக்கு அதிகமான சாதகமான இயல்புகளை அதிகரிக்க செய்கின்றது. ஒன்று பாருங்கள், பிழைத்தலுக்கும் இனப்பெருக்கத்துக்குமான சில சாதகமான இயல்புகள். 1 இறகவிகளிடமிருந்து தப்புதல், பாதுகாப்பு. 2 உணவை பெறுதல். 3 பௌதிக நிலைமைகளை தாங்குதல், வெப்பம் குளிர் போன்ற நிலைமைகளை தாங்குதல். 4 நோய்களுக்கு எதிர்ப்பாற்றல். 5 கருக்கட்டலுக்கான சந்தர்ப்பங்கள். 6 உற்பத்தி செய்யக்கூடிய எச்சங்களின் எண்ணிக்கை.
இயற்கை தேர்வுக்கான செய்முறைகள் ஆவன. அதிக அளவு எச்சங்களை தோற்றுவிக்க வேண்டும். 2 மாறல்களை தோற்றுவிக்க வேண்டும். 3 அவற்றில் ஏற்படும் போட்டியின் விளைவாக தக்கன பிழைத்தல் ஏற்படும். 4 சாதகமான நிலைமைகளில் இயற்கை தேர்வு நடைபெறுதல். அடுத்ததாக புதிய டார்வினின் கோட்பாடு, நியோ டார்வினிசம். தற்சமயம் டார்வினின் வாலஸினுடைய கூர்ப்பு கொள்கையைத்தான் உலகம் ஏற்றுக்கொண்டாலும் அதில் சில குறைபாடுகள் காணப்பட்டன. அந்த குறைபாடுகளை மெண்டலின் பிறப்புரிமையல் கோட்பாடு கொள்கையும் பிறப்புரிமையின் அறிவு உயிரியலுக்கான பாரம்பரியம் துடன் சேர்த்து குடித்தொகை பிறப்புரிமையலையும் ஒன்று சேர்த்து குறிப்பிடுவதுதான் நியோ டார்வினிசம். அதாவது டார்வினின் கொள்கை, கிரகர் மெண்டனுடைய பிறப்புரிமையல் கொள்கை, மற்றது குடித்தொகை பிறப்புரிமை மூன்றும் ஒன்று சேர்ந்து குறிப்பதற்கு புதிய டார்வினின் கோட்பாடு காணப்படுகிறது. ரைட்.